அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் இனிமேல் நல்லா இருந்து தான் ஆகணும். நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கை நம்ம வளர்த்துட்ருக்கோம், பாசிட்டிவ் மைண்டை நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக நம்ம விரைவில் செல்வந்தர் ஆகிடுவீங்க. நிறைய டாபிக் வந்துடலாம். இப்போ எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம செல்வந்தராகிறது என்பது பழைய அத்தியாயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். ஒரு 5 நிமிடங்களில் நீங்கள் ஒரு ஷேரினுடைய ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நல்ல ஷேருங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு பேஷண்ட்டு மாதிரி நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது அதில் வெற்றி அடைய முடியும். இவ்வளோ தான் சுருக்கமான விஷயம், எளிய விளக்கமான தான் சொல்கிறேன். நம்ம மற்றவங்க மாதிரி போட்டு குழப்பி நீங்களும் குழம்பி உடனே தினமும் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ட்ரேடராக மாறி போயிடுறாங்க. ட்ரேடராக மாறுறதுனால என்ன ஆகுதுன்னா, என்னுடைய சன்னுடைய ஃப்ரெண்டு ட்ரேடராக மாறி அவர் ஏற்கனவே நல்லா வசதியாக இருந்தார். ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு அது இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஃபைனான்ஸ் தான். இப்படி ஒரு மாதத்தில் எப்படியும் 1 லட்ச ரூபா பக்கமாக சம்பாரிச்சிட்டு இருந்தார். ஒரு கார் பங்களாவோட இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ட்ரேடில் போய் வலையில் விழுந்துட்டார். அப்புறம் அது சூதாட்டம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த மைண்ட் செட்டே நம்ம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சரியாக தூங்க முடியாது, குளிக்க முடியாது, நம்ம அன்றாட வேலைகளே பண்ண முடியாது. அந்த சூதாடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த மாதிரி பண்ண ஏன்னா இப்போ பணம் பிடிச்சிடலாம் அப்புறம் பணம் பிடிச்சிடலாம் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா எல்லா சொத்தையும் இழந்துட்டார். கடைசியில் திருவண்ணாமலையில் போய் ஒரு மலையில் போய் சூசைட் பண்ணிட்டாரு. அதனால தான் நான் ஃபஸ்ட்லேயே காணொலியில் சொல்லியிருக்கேன், பஞ்சபாண்டவர்கள்லாம் இப்படி சூதாடி தான் அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டாங்க. நாம் அந்த மாதிரி அழிக்க வேணாம். ஏன்னா பஞ்சபாண்டவரை காப்பாற்றுறதுக்கு கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அதனால் இன்னொன்று நாம் இன்னும் வெற்றி அடைஞ்ச ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய அனுபவத்தில் பாடத்தை கற்றுக்கிட்டு நாம்ளும் அதை பின்பற்றி வரும்போது கண்டிப்பாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதுக்கு இன்னொரு உதாரணம் ராம்தேவ் அகர்வால். அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போற்றக்கூடிய நபராக இருந்திருக்காரு. அவர் கோ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மோதிலால் ஓஸ்வால் ஃபைனான்சியல் சர்வீஸில் ஃபவுண்டராக இருக்கார். இவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவர். அப்புறம் இவர் 1996 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவர் பண்ணியிருக்க இது பார்த்திங்கன்னா வெறும் 1 கோடி ரூபா தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் 1990 to 92 அது ஒரு 32 கோடியாக மாறிடுச்சு. ஏன்னா இவருடைய போர்ட்ஃபோலியோலாம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும், நாம் ஜெயிக்க முடியும். அதை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் இந்த இதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் 32 கோடி அது மாறிடுச்சு 90 to 92. அப்புறம் அந்த ஹர்ஷத் மேத்தா ஊழல் அப்போ தான் வந்தது 1992. அந்த ஹர்ஷத் மேத்தா ஊழல் என்னாச்சு, மார்க்கெட்டை அவர் ஊழல் பண்ண சடன்னு சரிஞ்சுது. அவருடைய 32 கோடி ரூபா அமௌண்ட் வெறும் 10 கோடியாக மாறிடுச்சு. அப்பயும் அவர் அசரவே இல்லை, அப்பயும் இப்போ பேஷண்ட்டு மாதிரி பொறுமையாக இருக்கார். அப்புறம் இன்வெஸ்டர் எல்லாம் பேனிக்காகி எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் இவர் ஓடவில்லை, மார்க்கெட் விட்டு ஓடல. அவர் மட்டும் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நின்னார். அவர் பணம் திருப்பியும் 92 2000 வரைக்கும் மீண்டும் அவருடைய 10 கோடியிலேருந்து 100 கோடியாக மாறிடுச்சு. ஏன்னா அவர் பேஷண்ட்டாக பொறுமையாக இருக்கார், அதை வைக்கவும் இல்லை, அப்படியே அவருடைய ஹோல்டிங் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அப்புறம் 2003 உலக மந்த நிலை வந்தது. அதில் மார்க்கெட்டு கிராக்கு 100 கோடி 30 கோடியாக மாறிடுச்சு. அப்புறம் 2007 திருப்பியும் அவர் என்ன பண்ண அப்படியே வச்சுட்டாரு. 2003 2007 அந்த 30 கோடி 550 கோடியாக மாறிடுச்சு. அப்புறம் 2008 என்னாச்சு, மறுபடியும் ஒரு கிராக்கு. யூஎஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு நியூஸில் மார்க்கெட்டு கிராக் விழுந்துருச்சு. அப்போ 550 கோடி வெறும் 250 கோடியாக மாறிடுச்சு. அப்பயும் அவர் அசரவே இல்லை, அவருடைய ஸ்டாண்ட் அப்படின்னு நின்றுது. மறுபடியும் அந்த ஷேர் மார்க்கெட்டில் நாம் ஜெயிச்சாங்கன்னுட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே தான் வச்சுருந்தார். அப்புறம் 2008 2020 அவர் பணம் 250 கோடியிலேருந்து 1850 கோடியாக மாறிடுச்சு.
அப்படின்னா பார்த்துங்க நண்பர்களே, நம்ம பொறுமையாக இருந்தோமோ ஒரு பேசுகிற மாதிரி பொறுமையாக இருந்தால் எவ்வளோ ஜெயிக்க முடியும்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் 2020 வந்து கொரோனா பாதிப்பு உங்களுக்கே தெரியும். வேர்ல்டு மார்க்கெட்டே எல்லாம் கிராக்கு. அவருடைய பணம் வந்து 1850 கோடியிலேருந்து 1150 கோடியாக இருந்துச்சு. அதாவது ஏறக்குறைய ஒரு 700 கோடி காலி. அப்புறம் மறுபடியும் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் 2020 டு 2022 மறுபடியும் அவரது வந்து 1150 கோடி வந்து 2250 கோடி ஆயிடுச்சு. ஏறக்குறைய 92 டு 2022 ஒரு 30 வருஷம் அவரை பேசுன்ற மாதிரி பொறுமையாக இருந்தனால தான் 2250 கோடி சம்பாதிக்க முடிஞ்சது. ஒரு கோடி வந்து 2250 கோடியாக மாறி இருக்கு. மார்க்கெட் கிராக் ஆகும் போதெல்லாம் என்ன பண்ணுவார், இன்வெஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம வைத்திருக்க நிஃப்டி ஸ்டாக்கு 10% இறங்கினாலும் வாங்கிக்கிங்க, 20% இறங்கினாலும் வாங்கிக்கிங்க, 30% இறங்கினாலும் வாங்கிக்கிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பலம் ஆகிடும். அந்த ஷேர் மேலே ஏறும் போது பார்த்தீங்கன்னா கிடுன்னு ஏறும். அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது அதை அப்படியே மனசுக்குள்ளேயே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி கன்டினியூ பண்ணுங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தவரை ஒரு ஷேரை வந்து வாங்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ அமைச்சிட்டு ஒரு 3 வருஷம் பொறுத்துருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்கெட்டு கிராக் ஆனாலும் அது 18% லாபம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 5 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா ஒரு 24% லாபம் கொடுத்துருக்கோம். 10 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ராஜா மாதிரி இருக்கலாம், ஒரு பொற்காலம் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 15 வருஷம் நீங்கள் வந்து ஒரு எய்ம் வைங்க, ஒரு கோடீஸ்வரர் ஆகிடலாம். அதே சமயத்தில் ஒரு 20 வருஷம் எய்ம் வச்சுன்னா பல கோடிக்கு அது ஆகிடலாம். ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது. அதை நாம் வந்து பொறுமையாக கையாண்டா பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்க மூலமாக தான் இதில் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதே சமயத்தில் இப்போ வந்து இந்த பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா ராம்தேவ் அகர்வால் மாதிரி நீங்களும் பலாயிரம் கோடிக்கு அதிபதி ஆகலாம். நல்ல ஸ்டாண்டர்டான ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுங்க. நிஃப்டிலே 15 ஸ்டாக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. நிஃப்டிலே அதை தேர்ந்தெடுத்துங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க. பேசுகிற மாதிரி பொறுமையாக இருங்க. 1000, 2000, 5000 இப்படி நம்மளுக்கு பணம் மிச்சம் போதெல்லாம் அப்படியே ஒரு சிறுக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இதான் டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. சிறு துளி பெருவெள்ளமாக கண்டிப்பாக மாறிடும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும்னா மிகவும் ஈஸி. இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம். சிறுக வாங்கிட்டே இருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடெண்ட்டே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்துடும். ஒரு ஷேர்னுடைய மதிப்பு அளவுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுத்திருந்தீங்கன்னா அந்த ஷேர்னுடைய டிவிடெண்ட்டே நீ வாங்கின ஷேர்னுடைய என்ன விலைக்கு வாங்கினீங்களோ அந்த இதை ஷேர் டிவிடெண்ட்டாக தந்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பொறுமையாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுங்க. பழைய காணொலியெல்லாம் பாருங்கள், எப்படிலாம் ஃபண்டமெண்டல்லாம் எப்படி பார்க்கணும், மணி கண்ட்ரோல் எப்படி பார்க்கணும், அதே சமயத்தில் ஸ்க்ரீனரில் எப்படி போய் இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் குரோமாப்பை இறக்கிக்கிங்க. இப்படி 3 இது மூலமாக ஷேர் மார்க்கெட்டினுடைய ஷேர்ஸினுடைய ஃபண்டமெண்டலாக நீங்கள் 5 நிமிடங்களில் பார்த்துட முடியும். அதனால் அது பார்த்துட்டு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க. ஒரு 5ஆக பிரிச்சுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எந்தெந்த துறையை எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க. பழைய காணொலியெல்லாம் பார்த்து டீட்டெயிலாக இது பண்ணிங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை எப்படி போடுறதுங்கிறது சொல்லியிருக்கேன். மணி கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுடைய ஜாதகமே வந்துடும். அந்த ஃபண்டு மேனேஜர் யார், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் எதில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எல்லா ஜாதகமும் அதிலே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து முன்னெல்லாம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ஒரு யூடியூப்பில் கூட இவ்வளோ விஷயங்கள் தெரியாது. இன்றைக்கி யூடியூப்லாம் பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இந்த மாதிரி ஒரு நவீன உலகத்தில் இருந்துட்டு நாம் சீக்கிரம் செல்வந்தர் ஆகாமல் எப்போ ஆக முடியும்? அதனால் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் விரைவில் செல்வந்தர் ஆகிடுங்க. அதனால் இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை ஷேர் பண்ணுங்கள். பழைய காணொலியெல்லாம் எல்லாத்தையும் பாருங்கள். மன வலிமையை அதிகப்படுத்துவீங்க. உங்களுடைய மைண்ட் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். உங்கள் திங்கிங் பாசிட்டிவாக இருக்கணும். உங்கள் ஸ்லோகங்களை சொல்ல உள்மனசில் பதிஞ்சு நீங்கள் பாசிட்டிவ் மைண்டு மட்டுமே இருக்கும். அது மூலம் நீங்கள் செல்வந்தர் ஆகிடுங்க.
நன்றி, வணக்கம்.